friends, welcome back to my channel. நான் உங்கள் சுசி. லாஸ்ட் வீடியோவில் நெக் டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் ஸ்லீவ் டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா மிரர்ஸ் கொஞ்சம், ஃபேன்சி ஸ்டோன்ஸு, 3mm பீட்ஸு, வீட் பீட்ஸு, திலகம் ஷேப்பு பீட்ஸ் ஸ்டோன்ஸ் கொஞ்சம், அடுத்து 2mm பீட்ஸ். இதை வச்சு எப்படி நம்ம டிசைன் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டிசைனை ஸ்கெட்ச் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பார்டரில் ஆஸ் யூஷுவல் நெக்குக்கு என்ன போட்டோமோ அதே போட்டுக்கோங்க. ஸ்லீவோட சென்டரில் மிரர் செட் பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கு அடுத்தது சுகர் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங் செயினு, அது அடுத்து ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் மாதிரி வந்துடும். அடுத்து 3mm பீட்ஸு ஒரு லைனு, 2mm பீட்ஸு ஒரு லைன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் 3mm வச்சு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். 2mm போடலை, நான் மறந்துட்டேன், சாரி. நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க 2 லேயர். இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக வராது, சின்னதாகவே இருக்கும், அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு வீட் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வி ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே. அந்த வீட் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ நீங்கள் சாட்டின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணணும். அதுதான் ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சர்க்கிளில் ஒரு அளவு எடுத்துகிட்டு அதை வளைவாக வச்சு நீங்கள் 3mm பீட்ஸு, 2mm பீட்ஸு, 3mm பீட்ஸ், 2mm பீட்ஸ்னு இப்படி கோபுரம் சைஸுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு எட்ஜ் வரும் இல்லையா, அதில் நம்ம சொன்ன அந்த ஃபேன்சி ஸ்டோனை வச்சு ஸ்டிச் பண்ணிவிடணும். எனக்கு இது கிடச்சிது. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இது போல் 3mm பீட்ஸே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் 3ஆ. இல்லைன்னா திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுவே அழகாக இருக்கும். மேலே உள்ளது கவர் ஆகிடுச்சு. இனி கீழே உள்ள டிசைன் பார்க்கலாம். கீழே நான் இப்படி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 3mm பீட்ஸ் வச்சு ஒரு அளவு எடுத்து லைனாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2mm பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் செயின் ஸ்டிச் வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் ஈஸி தான். நீங்கள் இதை ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா ஃபுல்லாகவே பீட்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. த்ரெட்டு வச்சு யூஸ் பண்ணினா தான் அங்கங்கே ஸ்ட்ரகிள் ஆகும். இதில் அப்படி கிடையாது, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக் டிசைனும் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு, ஸ்லீவ் டிசைனும் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் சசி.